10 வயசுல ஒரு சின்ன பையன் பாரிஸ்க்கு ஓடி வந்துடுறான். ஆனா அந்த பையனுக்கு அப்போ தெரியாது இந்த ஊர்ல தான் நம்ம ரிச் மேனா ஆக போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1821 பிரான்ஸ்ல ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில தான் லூயி வுட்டன் பிறகுறாரு. அவரோட 9வது வயசுல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவரோட 12வது வயசுல அவரோட அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம அவர் பாரிஸ்க்கு ஓடி வந்துடுறாரு. பாரிஸ்ல ஒரு பிஸியான லெதர் மார்க்கெட்ல வந்து சேர்ந்துடுறாரு. அங்க இருக்கிற ஒரு பேக் கடையில 3 வேளை சாப்பாட்டுக்காக ஃப்ரீயா அப்ரெண்டிஸா ஒர்க் பண்றாரு. அப்ரெண்டிஸாவே நிறைய வருஷம் போது எல்லாமே அந்த பிசினஸ் ஆழமா கத்துக்கிறாரு. அவரோட திறமைய பார்த்து அங்க இருக்கிற ராணியும் கூப்பிட்டு அவரை பாராட்டுறாங்க. இந்த பாராட்ட கேட்ட லூயி வுட்டன் இந்த பிசினஸ் ஏன் நம்ம சொந்தமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல ட்ரெயின்ல பணக்காரங்க மட்டும்தான் டிராவல் பண்ணாங்க. அவங்களோட திங்ஸ ரொம்ப சேஃபா எடுத்துட்டு போறதுக்கு அவரோட ட்ரங்க் பெட்டியை உருவாக்குறாரு. மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு. அங்க இங்க கடனை வாங்கி சொந்தமா அவரோட பேக் தொழில தொடங்குறாரு. எதிர்பாராத விதமா அந்த நாட்டுல போர் வந்ததுனால அவரோட எல்லா கடையும் சேதமடைஞ்சு அவர் டோட்டலா ஜீரோல வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஃபேமிலியோட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற அந்த டைம்ல லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறார். மறுபடியும் கடனை வாங்கி அவரோட பிராண்ட் லூயிஸ் வுட்டன் சொல்ற அந்த கடையை ரீஓபன் பண்றாரு. பட் இந்த வாட்டி அவரோட குறி மிஸ்ஸே ஆகல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 122 வருஷம் அந்த கம்பெனியோட இன்னைக்கு நெட்வொர்க் 32 லட்சம் கோடி. அந்த லூயிஸ் வுட்டன் பேக்கை ஹோல்ட் பண்றது பெரிய லக்ஸரி ஸ்டேட்டஸா பாக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க.